வழிபாட்டு உரிமை எல்லாருக்கும் உண்டு தானே? நம்ம போய் ஒரு கோயில போய் பாக்குறோம்ல, மைசூர் போறோம், அங்க மாதேஸ்வரன் மலைன்னு ஒண்ணு திருப்பதி இருக்கு. போறோம், திருப்பதி போறோம், வெங்கடாஜலம் சபரிமலைக்கு இருக்கு. போறோம். தமிழன் தான். ஆ. நான் திருப்பதிக்கும் போயிருக்கேன், சபரிமலைக்கும் போயிருக்கேன். திருப்பதிக்கு அதிகமா போறது யாரு? ஆ. நம்மால் தான், தமிழன் தான். தமிழன், சபரிமலைக்கு அதிகமா போறது யாரு? தமிழர்கள் தான். தமிழன் தான். ஆ. நம்ம சொந்தக்கார பாக்குறதுக்கு போயிருந்து எங்கன்னு கேட்டேன், குருசாமியா இருமுடி கட்டி கிளம்பி போயிட்டாருனாங்க. எப்பங்க வருவாரு? ஒரு வாரம் ஆகுங்க. எப்போ போனாரு? போன மாசம் போனாரு, இந்த மாசம் போனாரு. Right. அப்படி வழிபடுறவங்க தானே திருவண்ணாமலை வந்து. ஆனால் கேரளாவுல தமிழ் பலகையே இருக்காது. எல்லாம் எதுல வச்சிருப்பான்? மலையாளத்துல தான் வச்சிருப்பான். ஆனா திருவண்ணாமலையில போர்டு பூரா தெலுங்குல வந்துருச்சு. போர்டு பூரா, பஸ் போர்டு பூரா தெலுங்குல வந்துருச்சு. தெலுங்கு தொழிலதிபர்கள் மாட வீதியை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மடங்களை பூரா பர்ச்சேஸ் பண்ணிட்டான். மடங்களை, பெரிய மடங்களை, அதான் கல்யாண மண்டபம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு எல்லாமே. நீங்க அதே போல அந்த ஊர்ல மொத்தம் 2.5 லட்சம் பேர் தான் பாப்புலேஷன். சிவன் ராத்திரிக்கும் பௌர்ணமிக்கும் 10 லட்சம் பேர் கூடுறான். பௌர்ணமிக்கு சிவன் ராத்திரிக்கும் 10 லட்சம் பேர் கூடுறான். அந்த ஊர் அப்படியே திக்குமுக்காடி போகுது. அப்போ இந்த ஊரை கட்டுமானங்களை விரிவுபடுத்தல. அந்த கோயிலை ஒட்டி இருக்கிற மாட வீதி தான் அந்த ஊரை. ஆனால் அங்கே முழுக்க ஒரு தெலுங்கு குடும்பம் வந்து அண்ணாமலையாரை பார்க்கணும்னா 1/2 மணி நேரத்தோட உள்ள விட்டாராம். நம்மால கோயிலுக்கே போக முடியலைங்கிறான். 2.5 லட்சம் பேர் திருவண்ணாமலையில தமிழர்கள் குடியிருக்கான். கோயிலுக்கே போக முடியுங்க எங்கனால. கோயிலுக்கு போக முடியல. ஒரு நாய்க்குட்டியை கூட்டிட்டு போய் அது 2.5 லட்சம் ரூபா நாய்க்குட்டியா, ஒரு தெலுங்கு பண்ணையாரு போய் நாய்க்குட்டிக்கு சாமியை கும்பிட்டு, அது நாய்க்குட்டி வந்ததுலேருந்து அவருக்கு பணம் கொட்டுதான். நாய்க்குட்டி கூட்டி போய் வீடியோ எடுத்து சொந்த மொத்தத்துக்கெல்லாம் போடுறாரு. இங்கே என்னன்னா திருவண்ணாமலையில் குடியிருக்கிற குப்புசாமி ராமசாமி உள்ளே போக முடியும். திருவண்ணாமலையில் நம்ம ஆளுகிட்ட காசை கொடுத்தீங்கன்னா நேர கருவறைக்குள்ள கொண்டு போய் சாமி மேலே இருக்கிற பூவை எடுத்து உங்கள் மேலே போட்டு சாமியை பிளைன் ஆக்கி சாமி மேலே அபிஷேகம் பண்ணி அதை குடிக்க சொல்லி, என்ன வேணும் வேணா சாமி உங்கள் வீட்டில் ஒரு 2 நாளைக்கு வச்சுட்டு வா, திருப்பி கொண்டு கொடுத்துரு, இப்படி பண்ணிடுவான் நம்ம பயிலுவோம். அப்போ இவனுக்கு கடவுள் மீதும் பக்தி இல்லை, ஆன்மீகத்தின் மீதும் பக்தி இல்லை. இவனுக்கு ஒரே பக்தி காந்தி மேலதான். பல ஊழல் நடக்குதுங்க அங்க. எங்க திருவண்ணாமலையில பல ஊழல்.